இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, பிரபல இயக்குனரான ஏஎஸ் சௌத்ரி அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, ஒட்டுமொத்த தெலுங்கு ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சாய் தரன் தேஜா அவர்களோட நடிப்புல பாய் அப்படிங்கிற படத்தின் மூலியமா இவரே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தாரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. அந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு ஹிட் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள தந்திருந்துச்சு. அடுத்து இவர் பண்ணியிருந்த எக்ரம் அப்படிங்கிற படமும் ரசிகர்கள் மத்தியில மெகா ஹிட் ஆகி இருந்துச்சு. அத தொடர்ந்து இவரு பில்லா நேனோ, நிவ்வு ஜேவிதம் இது மட்டும் இல்லாம ஆதிதா தாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு. இந்த படங்கள் எல்லாமே தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. ஏஎஸ் ரவிக்குமார் சௌத்ரி அவர்கள் ஹைதராபாத்ல அவங்க ஃபேமிலியோட இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அவரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. உடனடியா அவரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்க கூட்டி போகும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸை ஹாஸ்பிட்டல் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் உடனடியா இந்த ஒரு நியூஸை அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. தொடர்ந்து தங்களோட கண்ணீர் அஞ்சலியை ரசிகர்கள் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், தெலுங்கு சினிமாவோட முன்னணி ஹீரோக்களாக இருக்கட்டும், எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை தொடர்ந்து ரவிக்குமார் அவர்களுக்கு செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த டோலிவுட் இண்டஸ்ட்ரியும் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமாவோட பிரபல காமெடி நடிகரான செந்தில் அவர்களோட பையனை பத்தி சமீபத்தில் ஒரு நியூஸ் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த ஓஜி காமெடியன் அப்படின்னா அது செந்தில் அவர்களை சொல்லலாம். கவுண்டமணி அண்ட் செந்தில் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது இந்த அளவுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் தனித்தனியாக அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் அவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளாங்க. அதுல பெரியவங்க மகேந்திர பிரபு. மகேந்திர பிரபு அவர்களை செந்தில் அவர்களுக்கு டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே சினிமா பக்கம் விடாம தொடர்ந்து அவரை நல்லபடியா படிக்க வச்சிருந்திருக்காரு. பிரபு அவர்களுமே அவங்க அப்பா ஆசைக்காக தொடர்ந்து சின்சியரா படிச்சு இப்ப டாக்டர் ஆகியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் டாக்டர் ஆகிட்டேன். அண்ட் எனக்கு இப்போ சினிமாவில் வரணும்னு ஆசையா இருக்கு. என்ன அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா அடுத்து அவரு ஒரு முக்கியமான சினிமாவில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. பாபி சிம்ஹா ஹீரோவா நடிக்க அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா செந்தில் அவர்களுமே முக்கியமான வேடத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது பாத்தீங்கன்னா செந்தில் அவர்களோட மூத்த பையனான மகேந்திர பிரபு அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வெளியானதுலேருந்தே தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாமே அவங்க கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா நடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் மிகப்பெரிய காம்போஸ் எல்லாமே இருந்தாலும் கவுண்டமணி அண்ட் செந்தில் காம்போ அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வாய்க்குள்ள நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.